அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் தண்ணியில இருக்கும்போதே பேனா எழுதிடுச்சு, லவ்முல் மக்ஃபூல் எழுதப்பட்டுடுச்சு. இதுக்கு அடுத்தபடியான படிப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல இதை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கும் முன்னாடி உங்க எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்தது அல்லாஹ்வால படைக்கப்பட்டவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற மாட்டாங்க. அவங்களுக்கு பசி தாகம் எதுவுமே கிடையாது, தூக்கம் கிடையாது. அவங்க அல்லாஹ் மட்டும் தான் திக்ர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாவங்கள் பண்ணவே மாட்டாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பேசக்கூடிய ஆற்றலையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருந்தாலும் அவங்களுக்கு சுய சிந்தனை அப்படின்ற ஒண்ணு கிடையாது. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு தேவைகளும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அவங்களுக்கு பாலினம் அப்படின்ற ஒண்ணு கிடையாது. அதாவது அவங்களுக்குள்ள ஆண் பெண் அப்படின்ற பிரிவினை கிடையாது. அதுதான் ஒளியால் உருவாக்கப்பட்ட மலக்குமார்கள். அவங்க படைக்கப்பட்டதற்கான எண்ணிக்கை அல்லாஹ் தஆலாவை தவிர யாருக்குமே தெரியாது. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, ஒரு நாளும் பைத்துல் மஅமூர் அப்படின்ற இடத்துக்குள்ள 70,000 மலக்குமார்கள் போறாங்களாம். அவங்க திரும்பி வரமாட்டாங்களாம். அப்படி இருந்தும் குர்ஆனையும் ஹதீஸையும் சேர்த்து 9 மலக்குமார்கள் பேரை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த சிறப்புகளை வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.